இந்த அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன் அண்ட் ஒரு நம்பிக்கை ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் கௌதம் சார் தான். சான்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சார் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக இருக்கும். இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் கலை. வணக்கம். தேங்க்யூ விஜயகுமார் சார். நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், யூ கேன் ஒன்லி டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவர் தான் பண்ணார். அருண் எப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அருண் வச்சு. அது வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படம் ஷூட் பண்ணும்போதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த விதமான ஒரு ரிஹர்சலோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது அருண் தான். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி an eye-opener to a lot of young filmmakers. நீங்கள் வந்து ரோக் ஃபில்ம் மேக்கிங் பணமே இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பே ஹிஸ் ரெமுனரேஷன். அதை தவிர என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரோடில் ஓடுங்க அப்படின்னு ஓடுவார், அந்த காரில் ஏறுங்க அப்படின்னா ஏறுவார். ஸ்டன்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சாரும் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக. ஸ்டன்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சாரும் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக இருக்கும். வெரி கிரேஷியஸ் இன் தேட். அண்ட் இந்த படமும் அதே மாதிரி தான். நானும் ரவி மாதிரி நானும் இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு முன்னாடி போட்டு காமிச்சார். அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது என்ன இன்ட்ரெஸ்ட்னா இட்ஸ் அ காப் ஸ்டோரி. ஸோ காப் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஆக்ஷன், அவருடைய லுக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஆக்சுவலி ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டீம் இங்கே ஒருத்தர் பேசுறது நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து வெளியில் நிற்கும் போது வந்து என்னடா பேசிகிட்டே இருக்காங்களா, சரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு அதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் விஷால் நீடன்ட் தேங்க் ஆல் த பீப்புள் ஹூ ஒர்க் வித் தெம் on this stage, but he did that and I really appreciate him for that actually. Vishal, you're doing a great job. I've listened to some of your work and even Pinjala was recently a viral hit like this. I really like the song. All the very best to you. Arivu, we go a long way. அவர் வந்து ஈரம் படம் வந்து இன்றைக்கி ஹாரர் ஜானர் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்போயே அவர் பண்ணிட்டார், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார். அந்த படத்தில் மனோஜ் பரமஹம்சன் ஒரு கேமராமேன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரானரியான டெக்னிக்கல் ஒர்க், வெரி டெக்னிக்கலி சவுண்ட். அறிவு ஆப்வியஸ்லி ஃப்ரம் ஷங்கர் சார் ஸ்கூல். அதுக்கப்புறம் டோட்டலாக வேறு ஒரு ஜானில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து நான் ஆக்சுவலாக அறிவோட ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அந்த டைமில் என்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்பார், என்னுடைய செட்லேயே உட்காந்துருப்பார். ஏன் அருண் அப்படின்னு, ஏன் அறிவன் கேட்டால் அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months என்னை வந்து விரட்டினார். இல்லை அருண், எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதுதான், நான் அதுக்குள்ளே போனேன்னா பிரச்சனை ஆகிடும், வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க, வேறு நிறைய ஹீரோஸ்க்கெலாம் பிரச்சனை ஆகிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த படம் ஐ லைக் த ஃபேக்ட் தட் யூ டேக்கன் ஃப்ரம் அ ஸ்டோரி, ஒரு நாவல்லேருந்து எடுத்து அதை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் மாதிரி தெரியுது படம். ஐம் ரியலி கீன் டு see the film and like everybody else. Mahima, wish you all the best too. You're looking good in the film. Like to wish the whole team all the very best. Thank you so much. இந்த படத்தின் இயக்குனர் அறிவழகன் ஒரு சிறந்த இயக்குனர். நானும் இந்த படத்திலே நடித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது, தோன்றியிருக்கிறேன். அது ஒரு இன்சிடென்ட். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருண் விஜய் பல படங்களிலே கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றிருக்கிறது, சுமாராக ஓடி இருக்கிறது, ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பல படங்களிலே நடித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இயக்குனர் கௌதம் அவர்கள் இயக்கிய என்னை அறிந்தால் என்ற படத்திலே அவருக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை கொடுத்து தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு அருணுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் கௌதம் அவர்கள் தான் என்று கூறிக்கொள்வது. அதே நேரத்தில் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகர் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் கலை. அதற்கு காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அவருக்கு நானும் அருணும் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.
அடுத்து வருகின்ற இந்த படம் குற்றம் 23 மிக சிறந்த படம் எல்லா வகையிலும். அதாவது இதில் சில்வா மாஸ்டர் இருக்காரு, ஸ்டண்டு பின்னி எடுத்திருக்காரு, இசை விஷால் சங்கர், பாஸ்கரன் கேமரா, சொல்லணுமா எழுத்து இயக்கம் ரெண்டும் அறிவழகன், அறிவு அழகன் ரெண்டும் சேர்ந்திருக்கு. அவருக்கு உறுதுணையாக ஹீரா அறிவழகன், அவருடைய துணைவியார் எப்பவும் கூட இருப்பாங்க. எப்பவுமே துணைவியாரை கூட வச்சிருக்கவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், வெற்றிப்படுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. ஆகிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற என் கலை குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. Wish you all the best. Arun, come here. God bless you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நாங்கள் வந்து இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு நிறுவனத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு இந்தருக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கௌதம் சார் அகேன் ஐ கேன் கீப் தேங்கிங். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இந்த அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கை ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் கௌதம் சார் தான். அது என்ன இருந்தால் அதை மறக்க முடியாது. ஸோ அகெயின் என்னோட டீம் டைரக்டர் அறிவழகன் சார் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அறிவழகன் சார் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். I said I thought he'll be the right director to handle. ஏன்னா கௌதம் சாருக்கு அப்புறம் எனக்கு I needed someone who can handle me well. ஏன்னா பிகாஸ் ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனுக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் so much of confidence அறிவழகன் சார் மேலே. அண்ட் முதல் தடவை போலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் ஸ்கிரிப்ட் முக்கியமாக ராஜேஷ்குமார் சாரோட நாவலில் ஒரு தழுவல் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் அறிவழகன் சார் டிட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் இட் வாஸ் அமேசிங். ஸோ ஐ தாட் இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டில் நம்ம அதில் இருந்தோம்னாவே போதும் அப்படின்னு நினச்சேன். எஸ் அஃப்கோர்ஸ் என்னோட மெனக்கடல்கள் நிறைய இந்த படத்தில் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். சேயிங் திஸ் என்னோட ப்ரொடக்ஷன் எங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்ன ஒன்று எவ்வளோ பேர் நான் வந்து போய் கேட்டால் கூட they really came out of the box and supported me. Thank you so much to all of them, Abhinaya, Suja, Mahima, and all the actors who have acted in the film. And mukkiyama enoda technical team, Silva master, thank you master. அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார். எந்திரன் எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அப்போது நான் போய் இதை கேட்கும் போது சார் நீங்கள் பண்ணலாம் சார் நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஸோ என்னோட டைரக்டர் சார் டீமாக இருக்கட்டும், கேமராமேன் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், all the technicians. Sorry if I've missed out on anyone because we are running out of time. So எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ஃபுல் ப்ரொடக்ஷன் டீம் ராஜா, இளங்கோ எல்லாரும், he's mentioned everyone. And thanks to the whole entire family who was supportive and my friends who were supportive and all the time. Even my ups and downs எல்லா நேரத்துலேயும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஃபேன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக தேவை. ஏன்னா அப்பா அது எப்போதுமே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ ஹவ் பிளெஸ்ட் டு ஹாவ் சச் அ லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தட். அண்ட் இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பீயிங் ஆர் ஃபர்ஸ்ட் வெஞ்சர், ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் ஷுவர் இந்த படம் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. கூடிய விரைவில் படம் லான்ச் ஆக போகுது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் நிச்சயமாக வில் பி பேக் அகேன் on a special meet again on this film. And thank you so much. Thanks a lot. சினி உலகம் எனி டைம் சினிமா 165 வெரைட்டிஸ் வரைகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கதாநாயகன்